வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதிய யாருக்கும் தெரியாம வந்து பாக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏன் இப்படி முடிவெடுத்த அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியுமா, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் கண்டிப்பா அத்தை கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சோ அப்படிங்கறது எல்லாத்தையுமே நிரூபிச்சு உன்னை கூடிய சீக்கிரம் நான் கூட்டிட்டு போவேன், ஏன் மேல நீ நம்பிக்கையோட இரு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியல. ஒவ்வொரு செகண்டும் உங்களை பத்தி தான் எனக்கு ஞாபகமாவே இருக்கு. கண்டிப்பா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. ஹீரோயின் அழுகுறத பார்த்துட்டு, இங்க பாரு, நீ இப்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்க. இப்ப நீ அழக்கூடாது. இங்க பாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடியாது. நான் அந்த அளவுக்கு உங்க மேல பாசமா இருக்கேன். நான் வீட்டுக்கு போனாலும் மறுபடியும் கண்டிப்பா இப்படிதான் தப்பான முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடு. அந்த 5 நாளுக்குள்ள சின்னத்தை இது எல்லாமே பொய் அப்படிங்கிறதையும், உண்மையாவே சிவகாமி பாட்டி அத்தையால பாட்டியால இறக்கட அப்படிங்கிறத அத்தைக்கிட்டையும் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு நான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பேன். நீ என் மேல நம்பிக்கையோட இருக்கியா? இது கேட்டதும் ஹீரோயினும், சரி, நான் நம்பிக்கையோட இருக்கேன். உனக்கு 5 நாள் டைம் தரேன். அந்த 5 நாளுக்குள்ள என்னை இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வெளியில போன நம்ம ஈஸ்வரியும் வில்லியும் வராங்க. மயிலி இத பார்த்துட்டு, ஐயோ இவங்க வராங்களே, இத போய் மாப்பிள்ளை கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு கதவை திறந்துகிட்டே நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சகல அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, நீ கவலைப்படாம இரு, நான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போறாரு. அதுக்கப்புறம் அவர் போனதோட ஈஸ்வரியும் வில்லியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட ஈஸ்வரி சொல்றாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, உண்மையிலத்த அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க, ரேவதி நல்லாதான் இருக்கா, அவளுக்கு எந்த வித ஆபத்தும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, ஐயா, ரேவதிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு என் மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கையா. அவ பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியிலையும் உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா. ஆனா ஏன் அவ இப்படி ஒரு முடிவெடுக்கணும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, ரேவதி அப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன எப்படியாவது அங்க வச்சு காலி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. என்னை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ரேவதி நினைச்சா. அதனாலதான் அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்கா. ஒருவேளை நான் வந்துட்டு ஊர் பஞ்சாயத்துல அப்படி சொல்லணும் அப்படின்னா அவரை வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ரேவதி சொல்லியிருக்கா. இதோட தான் அத்தை அப்படி ஒரு முடிவுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, அப்படியாயா, அப்ப ரேவதியோட மனசு சரிப்பட்டு இதை பண்ணலையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, ரேவதி விருப்பம் இல்லாம தான் இத சொல்லியிருக்கா, அதனாலதான் அவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. ஆனா ரேவதிக்கு நான் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன், என் மேல கொஞ்சம் நம்பிக்கையோட இரு, நான் கூடிய சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லியிருக்கேன். பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, பாவியா, இன்னும் எத்தனை நாள் உன்னை விட்டு அவ பிரிஞ்சிருக்க போறான்னு தெரியல, அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் வந்துட்டு சின்னத்தையோட உண்மையை நிரூபிச்சுட்டா நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல பாட்டி. பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, நீங்க நாளைக்கு காலையில அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு மனசார ரொம்ப நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு மனசாலையும் உடம்பாலையும் மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும். சோ தயவு செஞ்சு அவங்கள எதுவும் பேசாதீங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர், நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கேருந்து வந்துட்டு ரேவதிய, அம்மாடி ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா,
உங்ககிட்ட நான் என்னோட முடிவை சொன்னா கண்டிப்பா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க எதிர்ப்பு தான் தெரிவிப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு அவரை விரும்புறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் கோவில் பஞ்சாயத்தை கூட்டி எங்க 2 பேரையுமே பிரிச்சு வச்சீங்க. இதுக்கப்புறமும் நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க இங்க 2 பேருமே சேர்த்து வைப்பீங்களா? அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அதனாலதான் உங்ககிட்ட இதுக்கு மேலேயே சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சு நானே இப்படி ஒரு முடிவு எடுப்பேன். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உங்ககிட்ட கண்டதையும் சொல்லி எப்படியாவது அந்த டிரைவர் பயல வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நீ எதுக்குமே செவி சாய்ச்சி பேசாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் பொறுமையா இருடி அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நீதான் ஈஸ்வரி. நம்ம பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா அப்படின்னா நீதான். மாப்பிள்ள ஒன்னும் காரணம் கிடையாது. என் பொண்ணு மட்டும் ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருப்பா. ஆனா நீதான் என் பொண்ண இப்படி ஒரு முடிவெடுக்க வைக்கிற அளவுக்கு கட்டாயப்படுத்திட்ட. அப்ப ஈஸ்வரி அமைதியா இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படி அக்கா காரணமாகுவா? அக்காவெல்லாம் இதுக்கு காரணமே கிடையாது. அந்த டிரைவர் பையதான் காரணம். அவன் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அக்காவை ஏமாத்தி அக்கா வாயிலேந்தே என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்தவன் அவன்தான். இன்னைக்கு ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கும் அவன்தான் காரணம். நீங்க எல்லாரும் எப்படிதான் அக்காவை காரணம் சொல்லுவீங்களோ தெரியல. அக்காவை பொறுத்த வரைக்கும் பாவம் தெரியுமா? அவ எந்த அளவுக்கு இன்னசென்ட் தெரியுமா? ஆனா உங்க எல்லாருக்கும் அந்த டிரைவர் பையதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்த, இந்த விஷயத்துல கூட அத்தையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்போ டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் நம்ம ரேவதிக்கு வந்து ஆழத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, உன் மேல நிறையவே திருஷ்டி பட்டுருச்சு போல, அதனாலதான் இப்படி பிரச்சனை நடக்குது, வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு துண்ணூறு பூசி விடுறாங்க. என் பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்தே தப்பிச்சு வந்திருக்கா. நீங்க தான் இதுக்கப்புறம் அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் ரேவதி ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் கதவை சாத்திக்கிட்டு மறுபடியும் யாருகிட்டையும் பேசாம இருக்காங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட அக்கா நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, மறுபடியும் ரேவதி கதவை சாத்திக்கிட்டா, யாருகிட்டையும் பேசவே மாட்டிக்கிறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோ அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி அவளை ஏண்டி தனியா விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறத்தா மறுபடியும் நம்ம ரேவதி தன்னை தானே தாக்கிக்கிறதுக்கு ஆயத்தமாயி இருக்காங்க. இது பார்த்ததும் ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா, நீங்க அவர் கூட என்னை வாழ வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவரை விட்டு என்னால கண்டிப்பா இருக்க முடியாதுமா. ஸோ நீங்க சொல்றத நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவ ஏன் தான் இப்படி பண்றாளோ அப்படின்னு. அப்பதான் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, உன் பொண்ண மாப்பிள்ள கூட வாழ வையே. அப்படி பண்ணியன்னா கண்டிப்பா நம்ம பொண்ணு நல்ல முடிவு எடுப்பா. தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நீயே காலி பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னால முடியாதுங்க அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு மயக்கம் மட்டும் விழுகுறாங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கு மேலேயும் நீ பிடிவாதம் பண்ணி உன் பொண்ண நீ என்ன பண்ண போற அப்படின்னு எனக்கு தெரியல, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வில்லி சொல்றாங்க, அக்கா, இது எல்லாமே நாடகம்க்கா, இவங்க சொல்றத நம்பாதக்கா அப்படின்ட்டு. அப்போ ராஜா சொல்றாரு, ஏய், உனக்கு என்ன தெரியும், என் பொண்ணை எப்படி ஆபத்தான நிலைமையில இருக்கிறா, அவ இந்த நிலைமையில இருந்தும் அவளை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு உன்னோட குறிக்கோள் மட்டும்தான் முக்கியம். என் மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அது மட்டும்தான் உன்னோட குறிக்கோளை தவிர்த்து இந்த வீட்டுல யாரு எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நீ நினைக்கிற. இங்க பாரு ஈஸ்வரி, நீ உன் தங்கச்சி சொல்ற மாதிரி நடந்துகிட்ட அப்படின்னா பாதிக்கப்பட போறது உன் பொண்ணுதான். நீ தேவையில்லாம இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஸோ நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோமோ, நம்ம பொண்ணோட லைஃபை
நம்மளே ஸ்பாயில் பண்றோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா ரேவதியை பார்த்து, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அவர் கூட நான் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், என்ன அவர் கூட சேர்ந்து வாழ வைங்கம்மா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் உன் புருஷன் கூட உன்னை வாழ வைக்கிறேன். இது கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அம்மா உண்மையாதான் சொல்றீங்களா, என்ன அவர் கூட சேர்த்து வைக்கிறீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி உன்னை அவர் கூட சேர்த்து வைக்கிறேன். இது கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. ஹீரோயின் அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு உண்மையதான் சொல்றியா இல்ல நம்ம பொண்ணை ஏமாத்துறதுக்காக சொல்றியா? ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு நான் உண்மையாதான் சொல்றேன். இது கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க உடனே மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா. ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ஈஸ்வரி மனசை மாத்திக்கிட்டா, உங்களை உடனேயே வர சொன்னா. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே மாமா? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள நீங்க வாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவங்க அத்தைய பார்த்து, அத்தை சொல்லுங்க அத்தை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இத்தனை நாளும் நான் உங்க மேல ரொம்ப கோவத்தோட இருந்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது என் பொண்ணு எந்த அளவுக்கு உங்க மேல பாசத்தோட இருக்கிறா அப்படிங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுக்கு கண்டிப்பா நீங்க இல்லாம வேற வாழ்க்கையே கிடையாது. உங்களை கண்டிப்பா அவ மறக்கவே மாட்டா. ஸோ தயவு செஞ்சு நீங்க அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இது கேட்டதும் ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா ரேவதிய பார்த்து, இங்க வா அப்படின்னு சொல்லத்தோட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இங்கேருந்து வராங்க. ஹீரோ சொல்றாரு, பாத்தியா நான் தான் அப்பவே சொன்னேன், அத்தியோட மனசை மாத்தி கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி ஒன்று சேர்த்துட்டேன் பத்தியா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்த பிறகுதான் உங்க மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கோவில் பஞ்சாயத்தை கூப்பிட்டு காசு வெட்டி போட்டது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த, நீங்க எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருமே ஒண்ணு சேர்த்து வச்சிங்களே அதுவே போதும் அப்படின்னு அவரை சொல்ல, இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, அக்கா என்னக்கா உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற, அவனாலதான்க்கா நம்ம அம்மாவே இறந்தாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நான் அதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி நான் மறக்க முடியாது. எங்க அம்மா இறந்து 30 வருஷம் ஆயிட்டு, இதுக்கப்புறமும் அதே பகைய நான் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா அது என் பொண்ணோட வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் பொண்ணு நல்லா இருக்கிறதுக்காக நான் முடிவு பண்ண போறேன். தயவு செஞ்சு இதுல என்னை தலையிடாத அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது அக்கா காரி இவ்வளோ சுலபமா மாறிட்டாளே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, என்ன சந்திரா உன் அக்கா காரி மாறிட்டா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா இருக்க போல. இங்க பாரு, குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி நீ மோசமான திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். உன் திட்டம் ரொம்ப நாள் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது கேட்டதும் வில்லி வந்துட்டு அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. நேரா மாடிக்கு போயிட்டு அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, வில்லி அக்கா காரியை ஏமாத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அவரு. அவனை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை விட்டு விரட்டணும், ஆனா அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா அப்படின்னு அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. சோ வில்லி சொல்றாங்க, ஆமாங்க அவனை எப்படிங்க இந்த வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஷாக்கிங்கோட பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.